ஸோ எனக்கு ஒரு முக்கியமான திறப்பை கொடுத்த நூல் அப்படின்னு சொன்னால் உலக வரலாற்றில் பெண்கள் அப்படிங்கிற நூல், ரோஸ்லின் மைல்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதினது. அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. விமென்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு அவங்க எழுதி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அது. அதற்கு இன்னொரு தலைப்பும் அவர்கள் வைத்திருந்தார்கள். நான் அதிலிருந்து என் உரையை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனுடைய இன்னொரு தலைப்பு வந்து ஹூ குக்ட் த லாஸ்ட் சப்பர், அதாவது கடைசி ரா விருந்தை யார் சமைத்தார்கள். கடைசி ரா விருந்துன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் சப்பருங்கிறது வந்து ஜீசஸ் கிரைஸ்டோடைய இரவு விருந்து, ரொம்ப முக்கியமான விருந்து. அந்த விருந்துல தான் வந்து யூதாஸ் காட்டி கொடுத்து அவர் வந்து சிலுவையில் அறையப்படுகிறார். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கூடிய 13 பேர் 12 அப்போஸ்தலர்களும் ஜீசஸ் கிரைஸ்டும் அந்த ரா விருந்தை சாப்பிடுகிறார்கள் அல்லவா. அந்த விருந்தை சமைத்தது யார்? அங்க இருந்த 12 அப்போஸ்தலர்கள், ஆண் அப்போஸ்தலர்களில் ஒருவர் அந்த உணவை சமைத்திருந்தால் அவர் பெயரும் இடம் பெற்றிருக்கும் பைபிளில், அவருக்கு புனிதர் பட்டம் கிடைத்திருக்கும். அந்த உணவை சமைத்தது இயேசுவாகவும் இருக்க முடியாது, அவருடைய அப்போஸ்தலர்களாகவும் இருக்க முடியாது, அது ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அதனால் தான் இருட்டடிக்கப்பட்டது அப்படின்னு.